ஐயா சங்கரபாண்டி, வா. உனக்கு எப்படி நன்றி சொல்றேனே தெரியல சங்கரபாண்டி. வா, என்னப்பா அதெல்லாம்? நீ பண்ணது சாதாரண காரியம் இல்லப்பா. என் கௌரவத்தை மட்டும் காப்பாத்தல, 2 உசிரியும் காப்பாத்திருக்க. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பழனி அம்மாவை நம்மளால காப்பாத்திருக்கவே முடியாதுப்பா. உங்க அத்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா முத்தலகு உசுரோட இருந்திருக்க மாட்டாப்பா. 2 உசிரியும் காப்பாத்தின சாமி பாணி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. பா, என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லலாம்ப்பா. உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்ப்பா. உனக்கு இருக்கிற இந்த பெரிய மனசு எனக்கு இல்லையப்பா. என் சுயநலத்துக்காக உன் சந்தோஷத்தை அடியோட அழிச்சிட்டனப்பா. இந்த அப்பாவை மன்னிச்சிடுப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா. பா, என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு? இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு. நீ எப்பவும் ஒவ்வொன்றும் என்கிட்ட கேட்டுட்டு தானப்பா செய்வ. ஏன் ராதிகாட்ட காதலை சொல்றப்ப கூட என்கிட்ட கேட்டுட்டு தானே சொன்ன. நீ ராதியா மேல உசுதியே வச்சிருந்திய ஐயா. இன்னும் 10 நாள்ல இந்த ஊரே மிரண்டு போற அளவுக்கு உங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணியிருந்தனப்பா. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழ மாறி போயிடுச்சப்பா. நான் தாண்டா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல சக்கரபாண்டி, என்ன மன்னிச்சுக்க. பா, நீங்க என்னப்பா சும்மா மன்னிப்பு கேட்டுருங்க? நம்ம 2 பேருமே மன்னிப்பு கேட்க வேண்டியது ராதிகா கிட்டதாப்பா. உங்க தங்கச்சி உசுரை காப்பாத்த வேற வழி இல்லாம நீங்க ஏன்ட்டு நின்ட்டீங்க. எங்க அப்பா கொடுத்த வாக்கு காப்பாத்த நான் முத்தலகளை தாலி இட்டுப்பா. நம்ம 2 பேருமே ராதிகா பத்தி யோசிச்சு பார்க்கலப்பா. பாப்பா, எங்க கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர உன் வாழ்க்கையில வேற எதையுமே ஆசைப்பட்டுடல. எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக ராதிகா எவ்வளவு பண்ணிருக்க. அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனப்பா. சிங்கப்பூர் போனப்போ கூட நான் 4 நாள் உன்னை விட்டு புரிஞ்சிருக்க போறேன். நான் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போறேன். அவன் கூட தான் இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சிருக்க மாட்டேன். மனசு பூரா ஆசையோடு எனக்காக சங்கரபாண்டி காத்திருப்பேன்னு நம்பி ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படிப்பா முகத்துக்கு முன்னாடி போய் நிற்பேன்? சத்தியமா அவளால தாங்கிக்க முடியாதுப்பா. சங்கரபாண்டி அழாத. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ராதிகாட்ட நான் மன்னிப்பு கேட்கிறப்பா. இல்லப்பா, நான் சுப்புரா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ராதிகாவுக்கு மட்டும் இல்லப்பா, முத்தலகு செஞ்சது நம்ம துரோகம் தாப்பா, பாவம் தாப்பா. அவளால சத்தியமா என்னை புருஷனை எடுத்துட்டு வாழவே முடியாதுப்பா. சங்கரபாண்டி, என் கையால தாலி கட்டின பாவத்துக்காக அவ காலத்துக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை தப்பா வாழ போறா.